Hi students, today we are going to discuss about Siva's theorem. So இந்த Siva's theoremக்கு ப்ரூஃப்லாம் கிடையாது, வித்தவுட் ப்ரூஃப்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜெனரலா ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இதுல இருக்க போகுது. இது 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஸோ இது நீங்க எதுனா ஈஸியா வாங்கிடலாம் 2 மார்க்ஸ். இது ரொம்ப ஈஸியான தியரம் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, லெட் ஏபிசி பி எ ட்ரையாங்கிள். ஸோ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ஸோ எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண பாருங்க, லெட் DEF be points of lines BC, CA, AB respectively. So DEF 3 பாயிண்ட் இருக்கு. அந்த 3 பாயிண்ட் எதுக்குள்ள இருக்கு பாருங்க, BC, CA, AB குள்ள இருக்குன்னு சொல்லிருக்காங்க. D என்ற பாயிண்ட் BC குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா, BC குள்ள D என்ற பாயிண்ட். அடுத்து பாருங்க, CA குள்ள E என்ற பாயிண்ட் இருக்கு. CA குள்ள E என்ற பாயிண்ட். அடுத்து AB குள்ள F என்ற பாயிண்ட். AB குள்ள F என்ற பாயிண்ட். சோ ரொம்ப ஈஸி தான். அந்த ஸ்டேட்மெண்ட் தாண்டி நம்ம ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம். ABCன்னு முதல்ல எழுதிருங்க. அதுக்கப்புறம் DEF அது சென்ட்ரல் பாயிண்ட்ல எழுதுங்க. அவ்வளவுதான் அந்த பாயிண்ட்ஸ். தென் த C1 AD DE CF ஆர் கன்கரண்ட். சோ அது அப்படியே நம்ம பண்ற பாருங்க, AD. சோ A ல இருந்து ஒரு சென்ட்ரல் லைன் வருது, ஒரு ஆங்கிள் தனியா பிரிக்குது. அடுத்து B, நமக்கு ட்ரையாங்கிள் ABC தானே, அதுல இருக்கிறது எல்லாத்துலயும் ஒரு சென்டர் பாயிண்ட் போடுங்க. இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு லைன் போடுங்க, இங்க ஒரு லைன். சோ 3 லைனுமே இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடம் பேர் தான் என்னது, கன்கரண்ட். ட்ரையாங்கிள்ல 3 சைட்ஸ் இருக்குல்ல, 3 சைட்ஸும் நம்ம ஒவ்வொரு ஆங்கிளா இந்த மாதிரி பிரிக்கும் போது அந்த 3மே எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அது பேர் தான் கன்கரண்ட் சொல்லுவோம். சோ இப்போ நம்ம கன்கரண்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 3மே இன்டர்செக்ட் ஆகுது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இந்த மாதிரி இந்த கன்கரண்டா இருக்கும்போது கண்டிஷன் நமக்கு எப்படி இருக்குன்னா, BD by DC இன்ட்டு CE by EA இன்ட்டு AF by FB equal to 1. சோ இந்த 3 வேல்யூஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்னன்னு வருமா, 1ன்னு வருமா. சோ அந்த சைடுல நமக்கு என்ன தெரியும்ல, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, BD by DC. சோ கீழே இருக்க இந்த ஃபுல் லைனையும் ரெண்டா பிரிஞ்சு இருக்குல்ல, அது அப்படியே எழுதுங்க, BD by DC. அடுத்து பாருங்க, CEF, CE by EA. அடுத்தது AF by FB, AF by FB. சோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கு பாருங்க. அப்படியே ரவுண்டா அப்படி வர வேண்டாம். AD by DC, CE by EA, நெக்ஸ்ட் AF by FB. சோ இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க, 1ன்னு சொல்லிட்டாங்க. வேர் த லென்ஸ் ஆர் இன்டைரக்ட். சோ இதோட லென்த்ல என்ன இருக்கு, இன்டைரக்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. This also work for reciprocals of each of the ratio as the reciprocal of 1 is 1. சோ இது மறுபடியும் ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் நமக்கு என்ன வரும், இந்த வேல்யூஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணா கூட நமக்கு என்ன வரும்னு சொல்லிருக்காங்க, அதே 1 தான் நமக்கு வரும்னு சொல்லிருக்காங்க. The reciprocal of 1 is also 1 தான் சொல்லிருக்காங்க. சோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும், இதையே படிச்சிருங்க. 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அண்ட் டயக்ராம் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இதுல எழுதிட்டு எதுனால 2 மார்க்ஸ் தருவாங்க. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் தியரம் மெனுலாஸ் தியரம். சோ இந்த மெனுலாஸ் தியரம் சேம் 2 மார்க் மட்டும் தான், இதுக்கும் ப்ரூஃப்லாம் கிடையாது, ஒன்லி 2 மார்க்ஸ் தான். சோ இது எல்லாமே ஆல்ரெடி 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. A necessary and sufficient condition for a point PQR on. சோ நம்ம கன்ஃபார்மா இந்த மெனுலாஸ் தியரம் ப்ரூஃப் பண்ணா நம்ம என்ன பண்ணா, நெசசரி அண்ட் சஃபிஷியன்டா இருக்கணும்னா நம்ம கன்ஃபார்மா எந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா PQR யூஸ் பண்ண போறோம். சோ a necessary and sufficient condition for points PQR on the respective sides. சோ இந்த PQR எந்த சைட்ஸ்ல இருந்து வரும்னு பாருங்க, அது ஒரு பாருங்க, PQR. சோ ஜெனரலா திடீர்னு இந்த PQR வரல, ஆல்ரெடி ஒரு ட்ரையாங்கிள் இருந்திருக்கு பாருங்க, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த மாதிரி ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருந்திருக்கு. அந்த ட்ரையாங்கிள் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க பில இருந்து பில இருந்துல இந்த சைட்ல இருந்து ஒரு சென்டர் லைன் வந்து P ஒன்னும் ஏல இருந்து இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா PRQ. சோ இந்த 3 பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதான் கொடுத்திருக்காங்க, PQR on the respective sides. எந்த சைடுல வந்து பாருங்க, BC CA AB. சோ அந்த BC CA ABன்றது என்னது, நம்மளோட ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் சைடு சொல்றாங்க. அவ்வளவுதான். BC இந்த ஃபுல்லா ஒரு ஜெனரல் ட்ரையாங்கிள் ABC. சோ அதுல BC CA AB அதுதான் அந்த இடத்துல இருக்காங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. On the எக்ஸ்டென்ஷன். சோ எக்ஸ்டென்ஷன் எதுக்குன்னா, வெளியில கொடுத்திருக்க அந்த லென்த் என்னன்னு நீங்க இது பிராக்கெட்ல எழுத தேவையில்லை. சோ ABC ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ABCD. சோ அந்த BC CA ABன்றது எங்க இருந்து நம்ம எழுதணும், இந்த ட்ரையாங்கிள்ல இருந்தா இருக்கும். சோ அதுல ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ABC to the collinear is that BP by. சோ லாஸ்ட் நம்ம சீவாஸ் தியரம் பார்த்த மாதிரி தான், இது சின்னதா ஒரு டிஃபரெண்ட் மட்டும் தான் இருக்கு. சீவாஸ் தியரத்துல நமக்கு அந்த சைடுல இருக்கிறது என்ன பண்ணுவோம், 2 ஒவ்வொன்றும் பிரிஞ்சிருக்கும். இதுலயும் அப்படிதான் இருக்கும், ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் போது. இப்ப பாருங்க, BP
பிசி பிபி பிசி இதே மாதிரி தான் சிவாஸ் தேரத்துல இருந்து. அடுத்து பாருங்க சிக்யூ கியூஏ, இது ஒண்ணு மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்க போகுது. சிக்யூ கியூஏ, சிக்யூ இது ஃபுல்லா ஒன்னு எழுதணும், சிக்யூன்னு ஒரு லென்த். அடுத்து நமக்கு என்ன கொடுத்தாங்க கியூஏ, இது மட்டும் ஒன்று. ஸோ சிக்யூ கியூஏ எழுதணும். அடுத்து இன்ட் ஆஸ் யூசுவல் தான் ஏஆர் ஆர்பி. ஸோ இது ரெண்டு எழுத வேண்டாம். ஈக்குவல் டு -1. நல்ல ஞாபகம் வச்சுங்க, சிவாஸ் தியரம்னா 1 ஆன்சர் வரும், மெண்டலாஸ் தியரம்னா -1 வரும். ஸோ இது எப்படி கண்டிஷன் எதுன்னு சொல்ல பாருங்க, பிபி பிசி. அடுத்து நம்ம என்ன பண்ணும், சிக்யூ கியூஏ. அடுத்து இந்த சைட்ல ஏஆர் ஆர்பி equal to -1. ஞாபகம் வச்சுக்கோங்க. where all the segments in the formula are directed segments. so இது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க, directed segments. so இதுவும் 2 marks தான். டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா எழுதலாம். ஸோ ஆல்ரெடி இடத்துல சிவாஸ் தியரம் மெண்டலாஸ் தியரத்தோட எல்லா தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு எழுதுங்க. பேலன்ஸ் இருக்க தியரத்தை நான் நடத்திடுறேன். பேலன்ஸ் தியரம் ஆல்ரெடி நடத்தியாச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் பைசெக்டார் தியரம், பித்தாகரஸ் தியரம். ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் அடுத்த நாள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஈஸுன்னு வரும். நெக்ஸ்ட் ஒன் alternate segment theorems. அதோட டயக்ராம் இதுதான். ஸோ நான் இருக்கிற எல்லா தியரத்தோடையும் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் காமிச்சிட்டேன். அந்த தியரம்ஸ் எல்லாத்தையுமே சிவாஸ் தியரம் மெண்டலாஸ் தியரம்ஸ் அதுக்கப்புறம் நான் காமிச்ச எல்லா லைனா தியரத்தை எல்லாத்தையுமே ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் படிச்சு, அதை 2 மார்க்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, மன்லி ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதை மட்டும் படிச்சுட்டு எழுதி பாருங்க, அதே டெஸ்டா சப்மிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.